ஊர்ல இருக்க வக்ஃப் ப்ராப்பர்ட்டி எந்த லட்சணத்துக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 5000 ரூபாய் வருமானம் வேண்டிய இடத்துல 500 ரூபாய் கணக்குக்கு வருது. ஆனால் 500 ரூபாய் நீ எதுக்கு வாங்கின? சமூக நோக்கத்தில் வாங்கல. 1500 ரூபாய் உன் அக்கௌண்ட்ல வர்றதுக்காண்டி வாங்கினீங்க. அயோக்கியத்தனம் இல்லையா? யார் வாங்குறது? யாரு? கவர்மெண்டா? பிஜேபியா? மோடியா? வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின், உங்களை வந்து அடைகிற எந்த துன்பமாயினும் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்கள் கரங்கள் சம்பாதித்தவையே. எனவே இந்த பெரும் துன்பத்தின் பின்னணியிலே நாம் இருக்கிறோம், நம்முடைய பிழை இருக்கிறது. இப்ப நம்ம என்ன செய்யலாம்? ஆங்காங்கே இதை மீட்டெடுப்பதற்காக பெரும் கூட்டங்கள், மாநாடுகள், விழிப்புணர்ச்சிகள் ஓகே அல்ஹம்துலில்லாஹ் செய்யப்பட வேண்டும். ஆனால் மைக்ரோ லெவல்ல லோக்கல் பாடி, ஒவ்வொரு ஊருக்கும் இந்த ஊர்ல வக்ஃப் சொத்து இருக்குதா? பொது ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கு? பள்ளிவாசல் இருக்குதா? தர்கா இருக்குதா? அதுக்கு சொந்தமான கட்டடங்கள் இருக்குதா? அதை யார் நிர்வகிக்கிறா? கரெக்டா நிர்வகிக்கிறாங்களா? கரெக்டா வசூல் செய்யப்படுகிறதா? அந்த பணம் எங்கே போகப்படுகிறது? யாருக்கு போகுது? அது தலைவர் பார்த்துக்குவாரு, நிர்வாகம் பார்த்துக்கும். அப்படியெல்லாம் இனிமே உட்கார்ந்துட்டு கூட இந்த நியாயத்துக்காக வேண்டி போராடி சமூகத்தின் சொத்துக்களை சமூகத்துக்குரியதாக ஆக்குவதற்காக நீங்கள் பாடுபட வேண்டும் என்று சொல்லி கீழ் நிலையில அப்படி ஒரு திரிய பத்த வச்சு ஆரம்பிச்சு விடுங்க. சமூகத்திற்கு இருக்கிற சொத்துக்கள் உரிய முறையில் பயன்படுத்தப்பட்டாலே நம்முடைய நிலை எங்கோ மாறிடும். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். நம்மிடம் உள்ளதை எந்த சமூகம் மாற்றவில்லையோ கண்டிப்பாக அதுவரை அல்லாஹ் அவர்களை மாற்ற மாட்டார்.